சீனாவில் வேகமாக பரவும் புதிய வைரஸ் குறித்து இந்தியாவில் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. சீனாவில் கொரோனா வைரஸ் தோன்றிய 5 ஆண்டுகளுக்கு பின் புதிய வைரஸ் தொற்று வேகமாக பரவி வருவது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. HMPV எனப்படும் மனித மெட்டானியூமோ வைரஸ் சீனாவில் வேகமாக பரவி வருகின்றது. இதோடு இன்ஃப்ளூயன்சா ஏ, நிமோனியா மற்றும் கோவிட்-19 வைரஸ்களும் பரவி வருவதாகவும் இதனால் சீன அரசு நெருக்கடி நிலையை அறிவித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. மனித மெட்டானியூமோ வைரஸ் பெரும்பாலும் குழந்தைகளையும் முதியவர்களையும் தாக்குவதாகவும் கொரோனா அறிகுறிகளை இந்த வைரஸ் கொண்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சீனாவில் பரவும் புதிய வைரஸ் குறித்து இந்தியர்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. மெட்டானியூமா வைரஸ் என்பது சளியை உண்டாக்கும் மற்ற குளிர்கால வைரஸ் போன்றது என்று இந்திய மருத்துவ சேவை தலைவர் அதுல் கோயல் கூறியுள்ளார். நாட்டில் சுவாச பாதிப்புகளின் தரவை பகுப்பாய்வு செய்ததில் கடந்த டிசம்பர் மாதத்தில் சுவாச கோளாறுகள் அதிகரிக்கவில்லை என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். இருப்பினும் உடலில் நீர்ச்சத்து குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் உள்ளிட்ட எச்சரிக்கைகளை அவர் விடுத்துள்ளார். General precautions that we use against all respiratory infections, which means in case somebody has cough and cold, he should avoid coming in contact with a lot number of people so that the infection does not spread. And while using a distinct hanky or towel for coughing and sneezing, and take the normal medicines that are required for cold or fever whenever it's there. Otherwise, nothing to be alarmed about the present situation. இருப்பினும் குளிர்காலத்தில் சுவாச பிரச்சினை தொடர்பான நோய் தொற்றுகள் பரவும் என்பதால் தேவையான மருத்துவ உபகரணங்களுடன் மருத்துவமனைகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையே சீன நோய் கட்டுப்பாட்டு ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதிய வைரஸ் மற்றும் நிமோனியா பரவலை கண்காணித்து வருவதாகவும் எங்கிருந்து அது தோன்றியது என ஆய்வு நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.